கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க. அது இன்னைக்கு வரைக்கும் பார்க்குற எல்லாரையும் மிரள வைக்குது. அதுதான் எல்லோராவில் இருக்கிற கைலாசநாதர் கோயில். இந்த கோயில் தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்திலேயே மிகப்பெரிய மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர். சிம்பிளா சொல்லணும்னா ஒரே கல்லுல செதுக்குன உலகத்தோட மிகப்பெரிய அதிசயம் இதுதாங்க. இதை எப்படி கட்டியிருக்காங்க தெரியுமா? ஒரு 10 மாடி பில்டிங் உயரமும் ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் சைஸும் இருக்கிற ஒரு மலையை தேர்ந்தெடுத்து அதை மேலே இருந்து கீழா செதுக்கிக்கிட்டே வந்திருக்காங்க. இந்த கோயில் உருவம் வர்ற வரைக்கும் பாறைகளை வெட்டி எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இதை கட்ட கிட்டத்தட்ட 2 லட்சம் டன் பாறையை அங்கிருந்து வெட்டி எடுத்திருக்காங்க. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு பாறையை தூக்கிட்டு போகணும்னா நமக்கு 11,000 ட்ரக் தேவைப்படும். அப்போ வெறும் சுத்தியல், உளி, இந்த மாதிரி சாதாரண டூல்ஸை வச்சுக்கிட்டு மனுஷங்க எப்படி இவ்வளவு பெரிய கோயிலை கட்டினாங்க? ஒருவேளை இதை கட்டுனதுல ஏலியன்ஸ் வேலை ஏதாவது இருக்குமோ? அது மட்டும் இல்ல, அங்கிருந்து வெட்டி எடுத்த அந்த 2 லட்சம் டன் பாறை எங்க போச்சுனே தெரியல. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான எந்த தடயமும் கிடைக்கல. இந்த எல்லா கேள்விக்கும் பதில தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். மகாராஷ்டிரால சத்ரபதி சம்பாஜி நகர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி எல்லோரா கிராமம் இருக்கு. அங்கதான் இந்த சிவன் கோயில், அதாவது நம்ம கைலாசநாதர் கோயில் இருக்கு. நீங்க இப்போ பாக்குறீங்களே, இந்த மலை முழுசையும் செதுக்கிதான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த போட்டோஸை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் இந்த கோயில் எவ்வளவு பிரம்மாண்டம்னு. இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னா, முதல்ல என்ட்ரன்ஸ் கோபுரம், அப்புறம் நந்தி மண்டபம், சபா மண்டபம், கடைசியா கருவறைன்னு அமைச்சிருக்காங்க. இதுல அந்த கோபுரம் தான் ரொம்ப உயரம், கிட்டத்தட்ட 107 அடி. செதுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மலை எவ்வளவு உயரமா இருந்திருக்கும்னு இதை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். கோயிலோட அடிப்பக்கத்துல நிறைய யானைகளை செதுக்கி வச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது மொத்த கோயிலையும் அந்த யானைங்க தான் தான் முதுகுல தாங்கி பிடிச்சிட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். அங்கதான் மகாபாரதம், ராமாயண கதைகளையும் செம்ம அழகா செதுக்கியிருக்காங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இதை கட்டும்போது சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட அதை திருத்தவே முடியாது. ஏன்னா அளவுலையோ இல்ல செதுக்கிறப்போவோ சின்னதா தப்பு நடந்தா கூட உடஞ்ச கல்ல திரும்ப ஒட்ட வைக்க முடியாதுல்ல. அதனாலதான் சான்ஸே இல்ல. மனுஷங்களால இப்படியெல்லாம் கட்டி இருக்கவே முடியாதுன்னு நிறைய பேரு இப்பவும் நம்புறாங்க. ஒன்று, இதை ஏலியன் செஞ்சிருக்கணும், இல்லனா ஏதோ தெய்வீக சக்தி இருக்கிற சூப்பர் ஹியூமன்ஸ் செஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. ஆனா சும்மா சொல்லலாம். இந்த தியரிக்கெல்லாம் எந்த ப்ரூஃபும் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. ஆனா இன்னொரு பக்கம் ஆர்கியாலஜிஸ்ட் ரொம்ப தெளிவான சில ஆதாரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த காலத்து மனுஷங்க சாதாரண டூல்ஸை வச்சுதான் இதை கட்டுனாங்கன்னு அது மூலமா உறுதியா தெரிய வருது. கோயிலை சுத்தி இருக்கிற செவுத்துல எல்லாம் அப்போ யூஸ் பண்ணின கருவிகளோட மார்க்ஸ் அப்படியே இருக்கு. அங்க இருக்கிற சிலைகளை செக் பண்ணி பார்த்தப்பவும் சாதாரண உளி சுத்தியல் வச்சுதான் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏலியன்ஸ் தியரி, சூப்பர் ஹியூமன் தியரி எல்லாம் பொய்னு சொல்றதுக்கு இன்னொரு ஸ்ட்ராங்கான காரணமும் இருக்கு. உண்மையா சொல்லணும்னா, இந்தியால பாறையை கொடைஞ்சு இந்த மாதிரி கோயில் கட்டுறதுங்கிறது ஒரு ரொம்ப பழைய கலாச்சாரம். சொல்ல போனா கைலாசநாதர் கோயிலை கட்டுறதுக்கு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க இதை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கலையை ஏதோ வந்து பண்ணல, நம்ம முன்னோர்கள் வருஷக்கணக்கா கஷ்டப்பட்டு உருவாக்கின கலை இது. அப்படியே தலைமுறையா கைமாறி வந்திருக்கு. இந்தியால இது எப்ப ஆரம்பிச்சதுன்னா, கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கிமு 3ஆம் நூற்றாண்டு வாக்குல. அப்போ மௌரிய மன்னர் அசோகர் இருக்கார்ல, அவர் தான் ஆசீவக துறவிகள் தங்குறதுக்காக பாரபார் குகைகளை அமைச்சு கொடுத்தாரு. இந்த குகைகளை சாதாரணமா கட்டல, கிரானைட் பாறைகளை குடைஞ்சு கட்டியிருக்காங்க. உள்ள சுவர்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? கண்ணாடி மாதிரி சும்மா வழுவழுன்னு பளபளன்னு இருக்கும். அதனால அந்த சின்ன வாசல் வழியா லேசா லைட் உள்ள வந்தா கூட போதும், குகை ஃபுல்லா பளிச்சுன்னு ஆயிடும். அது மட்டும் இல்ல, உள்ள உட்கார்ந்து மந்திரம் சொன்னா அந்த சத்தம் சுவர்ல பட்டு எக்கோ அடிச்சு ஒரு பயங்கரமான சரவுண்ட் சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 1 நூற்றாண்டு டைம்ல புத்த துறவிகள் தங்குறதுக்காகவே நம்ம ஃபேமஸான அஜந்தா குகைகளை ரெடி பண்ணாங்க. அப்புறம் குப்தர்கள் காலத்துல, அதாவது கிபி 5ல இருந்து 6ஆம் நூற்றாண்டுல மும்பைல இருக்கிற எலிபெண்டா குகைகள் வந்துச்சு. இந்த குகை கோயில் எல்லாம் சிவனுக்காக செஞ்சது. அப்படியே கிபி 7ஆம் நூற்றாண்டுல இந்த கட்டிடக்கலையில ஒரு முக்கியமான சேஞ்ச் நடந்துச்சு. இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டைமா பாறைக்குள்ள சும்மா குகையை மட்டும் குடையாம முழு கோயிலையே ஒரே கல்லுல செதுக்க ஆரம்பிச்சாங்க. பல்லவ ராஜாக்கள் மகாபலிபுரத்துல அப்படி 5 கோயில்களை கட்டினாங்க. அதைத்தான் நாம இப்போ பஞ்சரதம்னு சொல்றோம். கடைசியா கிபி 8ஆம் நூற்றாண்டுல இந்தியாவோட ராக்கெட் ஆர்கிடெக்சர் அதோட பீக்கு போச்சு. அந்த டைம்ல தான் எல்லோராவில் ஒரு முழு மலையையே குடைஞ்சு இந்த கைலாசநாதர் கோயிலை கட்டியிருக்காங்க. இது சும்மா உலகத்தோட பெரிய மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர் மட்டும் கிடையாது, இதோட டிசைன் அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆனது. உண்மையா சொல்லணும்னா, நீங்க அந்த கோயிலை சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே பாறையில செஞ்ச நிறைய குகைகள் இருக்கும். அந்த ஏரியால மொத்தம் 34 குகை இருக்கு. இதையெல்லாம் மொத்தமா எல்லோரா குகைகள்னு சொல்றோம். இதுல அந்த 16ஆவது குகை தான் நம்ம கைலாசநாதர் கோயில். சரி, இப்போ மறுபடியும் அதே கேள்விக்கு வருவோம்.
வெறும் சாதாரண டூல்ஸை வச்சுக்கிட்டு எப்படி மனுஷங்க 2 லட்சம் டன் பாறையை வெட்டி எடுத்து இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினாங்க? இதை யாரு தான் கட்டினா? ஆர்கியாலஜிஸ்ட்ஸ் பரோடாவில் ஆராய்ச்சி பண்ணப்போ அவங்களுக்கு சில செப்பு தகடுகள், அதாவது காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கிடைச்சது. இதை கர்கா 2 அப்படிங்கிற ராஜா தான் கொடுத்திருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லோரா கைலாசநாதர் கோயிலை கட்டினது ராஷ்டிரகூட வம்சத்தை சேர்ந்த 2வது ராஜா கிருஷ்ணா ராஜா தான் ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு. ராஷ்டிரகூட சாம்ராஜ்யம் பழங்கால இந்தியால இருந்த பெஸ்ட் சாம்ராஜ்யங்கள்ல இதுவும் ஒண்ணு. இந்த வம்சத்தை சேர்ந்த 13 ராஜாக்கள் கிபி 753 இருந்து 982 வரைக்கும் ஆட்சி பண்ணாங்க. அதுல 2வது ராஜா தான் இந்த கிருஷ்ணராஜா. அந்த பரோடா செப்பு தகடுல போட்டிருந்த மாதிரி இவர் தான் கைலாசநாதர் கோயிலை கட்டியிருக்காரு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. கிருஷ்ணராஜாவோட ஆட்சி காலம்னு பார்த்தா கிபி 756 இருந்து 774 வரைக்கும் தான். அதாவது அவர் ஆட்சி செஞ்சது வெறும் 18 வருஷம் தான். இவ்வளோ கம்மி டைம்ல இவ்வளோ பிரம்மாண்டமான கோயிலை கட்டுறதுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். உண்மையா சொல்லணும்னா, ஹெர்மன் கோயட்ஸ் அப்படின்னு ஒரு ஜெர்மன் ஆர்கியாலஜிஸ்ட் இருந்தாரு. அவர் தன்னோட தியரியில என்ன சொல்றாருன்னா, இந்த கோயிலை கட்டி முடிக்க 500 வருஷம் ஆகியிருக்கும்னு சொல்றாரு. அவரும் என்ன நம்பினாருன்னா, கிருஷ்ணராஜாவோட அந்த 18 வருஷ ஆட்சியில இதை கட்டி முடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம கோயட்ஸ் அந்த கோயிலோட ஆர்கிடெக்சர் அப்புறம் அங்க இருக்கிற சிற்பங்களை எல்லாம் டீப்பா அனலைஸ் பண்ணப்போ அங்க மொத்தம் 10 விதமான ஆர்டிஸ்டிக் ஸ்டைல்ஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. ஃபார் எக்ஸாம்பிள், என்ட்ரன்ஸ்ல இருக்கிற கஜலட்சுமி சிலையோட ஸ்டைலுக்கும் கோயிலுக்கு அடியில இருக்கிற யானை சிங்கம் சிலையோட ஸ்டைலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் மாறணும்னா பல வருஷங்கள் ஆகும். அதனால கிருஷ்ணராஜாவோட அந்த 18 வருஷ ஆட்சியிலேயே இந்த 10 ஸ்டைலையும் ஒரே கோயில கொண்டு வர்றது சான்ஸே இல்லைன்னு கோயிட்ஸ் அடிச்சு சொல்றாரு. கோயிட்ஸ் என்ன சொல்றாருன்னா, இந்த 10 கலைப்பாணிகளும் 8ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் டெவலப் ஆயிருக்கு. இது 8 விதமான ராஜாக்களோட கட்டிடக்கலை ஸ்டைல காட்டுது. அதாவது கோயிட்ஸ் கணக்குப்படி இந்த கோயிலை கிட்டத்தட்ட 500 வருஷமா கட்டியிருக்காங்க. இதுல 8 ராஜாக்களோட பங்கு இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, கைலாசநாதர் கோயிலை கிருஷ்ணராஜா ஆரம்பிக்கல. 8ஆம் நூற்றாண்டுல ராஷ்டிரகூட சாம்ராஜ்யத்தோட முதல் ராஜா தந்தி துர்கா தான் வேலையை தொடங்கி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த 7 ராஜாக்கள் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. கடைசியா 13ஆம் நூற்றாண்டுல தான் கோயில் வேலை முடிஞ்சிருக்கு. இந்த தியரிய கோயிட்ஸ் 1952ல சொன்னாரு. அதுக்கப்புறம் பல வருஷமா இதை யாருமே எதிர்க்கல, எல்லாரும் உண்மைன்னு நம்பினாங்க. ஆனா 1982ல ஒரு திருப்பம் நடந்துச்சு. இந்தியன் ஆர்கியாலஜிஸ்ட் M.K. தவாலிகர் ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டாரு. அது பேரு கைலாசா தி ஸ்டைலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அண்ட் குரோனாலஜி. அந்த ஆர்டிக்கல்ல அவரு கோயிட்ஸோட தியரிய மொத்தமா தப்புன்னு ப்ரூஃப் பண்ணிட்டார். கைலாசநாதர் கோயிலை வெறும் 10-12 வருஷத்திலேயே கட்டி முடிக்க முடியும்னு அவர் நிரூபிச்சு காட்டினாரு. அவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா கிபி 756ல ராஷ்டிரகூட ஆட்சி தந்தி துர்கா கிட்ட இருந்து கிருஷ்ணராஜா கைக்கு வருது. அதுக்கு அடுத்த வருஷமே, அதாவது 757ல கிருஷ்ணராஜா பாதாமி சாலாலிக்கியங்க மேல படையெடுத்து போய் ஒரு பெரிய வெற்றி அடிக்கிறாரு. அந்த போருக்கு அப்புறம் அவர் பட்டடக்கல்ல இருக்கிற விருபாச்சர் கோயிலை போய் பார்க்கிறாரு. அந்த கோயிலை கட்டினது யாரு தெரியுமா? இவர் இப்போ தோக்கடிச்சாரே அந்த சாளுக்கிய ராஜா கீர்த்திவர்மன் தான். அந்த கோயில் கிருஷ்ணராஜாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. அதனால நாமளும் இதே மாதிரி ஒரு கோயிலை கட்டியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டாரு. உடனே என்ன பண்ணாரு? அந்த விருபாச்சர் கோயிலை கட்டின சிற்பிகள் ஸ்தபதிகள்னு எல்லாரையும் போர்ல ஜெயிச்ச பரிசா அங்கிருந்து அப்படியே எல்லோராவுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. அப்புறம் இந்த சாளுக்கிய ஆளுங்களும் ஏற்கனவே எல்லோராவில் இருந்த நம்ம ராஷ்டிரகூட ஆளுங்களும் ஒன்னா சேர்ந்து அந்த கைலாசநாதர் கோயிலை கட்டி எழுப்புனாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லோரா கைலாசநாதர் கோயில் பார்க்க அப்படியே பட்டடக்கல் விருபாச்சர் கோயில் மாதிரியே இருக்கும். ஆனா ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னன்னா, கைலாசநாதர் கோயில் முழு பாறையையும் கொடைஞ்சு செஞ்சது. அது மட்டும் இல்லாம சைஸ்ல இது அதை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு பெருசு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கிருஷ்ணராஜா எல்லோராவுக்கு கூட்டிட்டு வந்தார்ல அந்த சாளுக்கிய கலைஞர்கள், அவங்க எல்லாருமே சாளுக்கியருங்க கிடையாது. அவங்கள சில பேரு பல்லவங்க, அதாவது நம்ம தமிழ்நாட்டு பக்கம் இருந்த பல்லவ வம்சத்தை சேர்ந்த ஆளுங்க. இதுக்கு முன்னாடி சாளுக்கிய ராஜா கீர்த்திவர்மன் பல்லவ ராஜாவை தோற்கடிச்சப்போ இவங்களை அங்கிருந்து பட்டடக்கலுக்கு கூட்டிட்டு வந்திருந்தாரு. சுருக்கமா சொல்ல போனா கிருஷ்ணராஜா அவருக்கே தெரியாம ஒரு பலமான கூட்டணியை உருவாக்கிட்டாரு. பல்லவர்கள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடாஷ்டிரகூடர்கள்னு 3 டீமும் கைலாச
கைலாசநாதர் கோயிலுக்காக ஒன்னா சேர்ந்துருச்சு. இதுல சாளுக்கியங்களும் பல்லவங்களும் டிசைன் பண்றதுலயும் சிற்பம் செதுக்குறதுலயும் பெரிய கில்லாடிங்க. அதே சமயம் நம்ம ராஷ்டிரகூட ஆளுங்க பாறையை வெட்டுறதுல வல்லவங்க. இப்படி இவங்க எல்லாரோட திறமையும் ஒன்னா சேர்ந்ததுனாலதான் அவ்வளோ பிரம்மாண்டமான கைலாசநாதர் கோயில் சாத்தியமாச்சு. ஹெர்மன் கோயட்ஸ்ங்கிறவரு கோயிலுல பல கலைப்பாணிகள் இருக்கிறத பார்த்துட்டு இதை கண்டிப்பா வேற வேற ராஜாங்க தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைச்சாரு. ஆனா எம்கே தவாலிகர் என்ன சொல்றாருன்னா அப்படிலாம் இல்ல, இங்க 3 வேற வேற கலாச்சாரத்துல இருந்து வந்த ஆளுங்க ஒன்னா வேலை பார்த்ததுனாலதான் இப்படி இருக்குன்னு சொல்றாரு. அந்த குழுக்களுக்குள்ளேயே நிறைய சப் டீம்ஸ் இருந்திருக்கு. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல். அதாவது ராஜா என்னமோ ஒருத்தர் தான், ஆனா வேலை செஞ்ச டீம் வேற வேற. சரி, இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த கோயிலை எப்படி வெறும் 10-12 வருஷத்துல கட்டி முடிச்சாங்க? அந்த காலத்துல மானசாரான்னு ஒரு பெரிய நூல் இருந்துச்சு. நம்ம ஊர் கட்டிடக்கலை நுணுக்கங்கள், டிசைன்ஸ் எல்லாத்தையும் பத்தி அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. எம்கே தவாலிகர் சொன்ன தியரியையும் அந்த மானசாரா நூல்ல இருக்கிற விஷயங்களையும் வச்சு பார்த்தா கைலாசநாதர் கோயில் பத்தின மர்மம் பாதி விலகிடும். முதல்ல ஸ்தபதிகள்னு சொல்வாங்க இல்லையா, அந்த கால ஆர்கிடெக்ட்ஸ், அவங்க தான் கோயில் கட்டுறதுக்கான சரியான இடத்தை தேர்ந்தெடுத்தாங்க. எல்லோராவில் இருக்கிற அந்த பெரிய பசால்ட் பாறைகளை ஒரு விசேஷமான கருவியை வச்சு தட்டி பார்த்தாங்க. வர்ற சத்தத்தை மட்டுமே வச்சு இந்த பாறைக்குள்ள விரிசல் எதுவும் இல்ல, இது செதுக்கிறதுக்கு சரியான பாறைன்னு கரெக்டா கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த பாறை மேலேயே கோயிலோட மொத்த பிளானையும் வரைஞ்சாங்க. நம்ம கைலாசநாதர் கோயில் விஷயத்துல இந்த பிளான் அப்படியே அந்த விருபாச்சர் கோயில் மாதிரியே இருந்துச்சு. பிளான் போட்டதுக்கு அப்புறம் பாறையை வெட்டி செதுக்கிற வேலையை ஆரம்பிச்சாங்க. இந்த குடைவரை கோயில்கள்ல ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வேலையை மேலிருந்து ஆரம்பிச்சு அப்படியே கீழே கொண்டு வருவாங்க. கைலாசநாதர் கோயிலை செதுக்கிற வேலையை எப்படி ஆரம்பிச்சாங்க தெரியுமா? முதல்ல அந்த மலையில 3 பெரிய பள்ளத்தை வெட்டினாங்க. அப்போதான் நடுவுல அந்த பாறை மட்டும் செவ்வகமா தனியா நிற்கும். இதை செய்ய அவங்க ஒரு சூப்பர் டெக்னிக் யூஸ் பண்ணாங்க. பாறை மேல வரிசையா ஓட்ட போட்டு அதுக்குள்ள காஞ்ச மரக்கட்டைகளை சொருகுனாங்க. அப்புறம் அந்த மரக்கட்டை மேல தண்ணியை ஊத்துனாங்க. தண்ணி பட்ட உடனே மரம் ஊறி போய் வீங்கும்ல, அப்படி வீங்கும் போது ஏற்படுற அழுத்தத்துல அந்த பாறை அவங்க போட்ட கோட்லயே டப்புன்னு பிளந்து வரும். பாறை இப்படி விரிசல் விட்டதும் உளி சுத்தியல் வச்சு அந்த கல்லை பெயர்த்து எடுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. இப்படியே தோண்டி தோண்டி பக்கவாட்டுல 270 அடி நீளத்துக்கும் பின்னாடி 150 அடி நீளத்துக்கும் பெரிய பள்ளம் உண்டாயிடுச்சு. இப்போ நடுவுல மிச்சம் இருந்த அந்த ஒத்த பாறையை செதுக்கிதான் இந்த பிரம்மாண்டமான கோயிலையே உருவாக்கி இருக்காங்க. தவாலிகர்னு ஒரு ஆய்வாளர் ஒரு கணக்கு சொல்றாரு. அந்த பள்ளங்களை மட்டும் உருவாக்க கிட்டத்தட்ட 20 லட்சம் கன அடி பாறையை வெட்டி வெளியில எடுத்திருப்பாங்கன்னு சொல்றாரு. இப்போ ஒரு கணக்கு வைப்போம். ஒரு ஆளு ஒரு நாளைக்கு சும்மா 4 கன அடி பாறையை உடைச்சா கூட இது ரொம்ப ஈஸியான வேலை தான். ஒரு 250 பேர் சேர்ந்தா ஒரே நாள்ல 1000 கன அடி பாறையை காலி பண்ணிடலாம். அப்போ வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3,65,000 கன அடி ஆச்சு. இந்த வேகத்துல போனா அந்த 20 லட்சம் கன அடி பாறையை வெட்டி எடுக்கவே 5 வருஷம் ஆகியிருக்கும். ஆனா இங்கதான் ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அவங்க பள்ளம் தோன்ற வரைக்கும் சும்மா இருக்கல. பள்ளம் தோண்டும் போதே சைடு கேப்ல கோயிலை செதுக்கிற வேலையையும் ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவுல அந்த பாறை லைட்டா வெளியில தெரிய ஆரம்பிச்ச உடனே இன்னொரு குரூப் உளியை எடுத்துக்கிட்டு அதை செதுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒரு 5.5 வருஷத்துல பள்ளமும் ரெடி, அதே நேரத்துல கோயிலோட மேல் பகுதியும் செதுக்கி முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடந்த அடுத்த 6-7 வருஷத்துல கோயிலோட மத்த பகுதிகள், உள்ள இருக்கிற மண்டபங்கள், சிலைகள்னு எல்லா பினிஷிங் வேலையும் முடிஞ்சிருக்கும். ஆக மொத்தம் ஒரு 12 வருஷத்துக்குள்ளேயே இந்த பிரம்மாண்டமான கைலாசநாதர் கோயிலை கட்டி முடிச்சிட்டாங்க. ஆனா இவ்வளவு துல்லியமா கணக்கு போட்டாலும் இதுல இன்னும் ஒரு மர்மம் இருக்கு. கோயிலை கட்டும்போது வெட்டி எடுத்தாங்களே 2 லட்சம் டன் பாறை, அது கடைசியில எங்க தான் போச்சு? இதுக்கும் அந்த ஆய்வாளர்கள் சில காரணங்களை சொல்றாங்க. ஒண்ணு, அந்த பாறைகளை உடைச்சு பக்கத்துல ரோடு போடவோ இல்ல வேற கட்டிடங்களுக்கு அஸ்திவாரம் போடவோ யூஸ் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா பக்கத்துல இருக்கிற பள்ளத்தாக்குல கொண்டு போய் கொட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த கல்லெல்லாம் எங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவங்க வெட்டி எடுத்தது பெரிய பாறையா இல்லாம சின்ன சின்ன துகள்களா இருந்திருக்கும். போன 1300 வருஷத்துல மழை வெயில்னு பட்டு அந்த சின்ன கல்லெல்லாம் கரைஞ்சு மண்ணோட மண்ணா போயிருக்கலாம்னு சொல்றாங்க. என்னதான் இப்படி விளக்கம் சொன்னாலும் உண்மையா இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ல நம்ம கிட்ட உறுதியான ஆதாரம் எதுவும் இல்லை. அதனால வெட்டி எடுக்கப்பட்ட அந்த 2 லட்சம் டன் பாறைக்கு என்ன ஆச்சுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. இதை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் இதே போல வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.